நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்யூடபிள்யூட த லெஜண்ட் ஹால் ஆஃப் ஃபேமர் கோல்டுபர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். கோல்டுபர்க் வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்துட்டு விளையாட போகிறாரு. ஆனால் அதில் ஆப்பனண்ட் யாராக இருக்கும், அந்த ஆப்பனண்ட் யார், அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் போன வருஷமே 2024 25 வந்துட்டு இவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குது. ஸோ கோல்டுபர்க் அவர்கள் இந்த வருஷம் 2025 வந்துட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சோட அவரோட ஆல் ஓவர் ரெஸ்லிங் கெரியரை ஓவர் பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு ஒரு அப்டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அவருக்கான ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூல கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்கும்போது அவரோட ஆப்பரண்ட்டு யாருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய ரூமர் போனாலும் நிறைய பேருக்கே தெரியும். இப்போதைக்கு ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு பிரான் பிரேக்கர், இன்னொன்று வந்துட்டு குந்தர். ஸோ இப்போதைக்கு அதிகபட்சமாக பிரான் பிரேக்கர் அவர்கள் தான் நம்மளோட கோல்டுபர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் ஆப்பரண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு பாதி ஒரு கோல்டுபர்க் மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் போடுற ஸ்பியர் ஆகட்டும், அவர் பார்க்குற அந்த டேட்டோ, ஸோ அவரோட வடிவம் எல்லாமே வந்துட்டு கோல்டுபர்க் 90s எப்படி பண்ணாரோ அது மாதிரி தான் இருக்குது. அவரோட டாமினண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த விதியில் வந்துட்டு கோல்டுபர்க்குக்கும் பிரான் பிரேக்கருக்குமான ஒரு மேட்ச் அப்படின்றது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பார்த்தா தெரிய வருது. இது வந்து ரூமர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்துட்டு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரான் பிரேக்கர் வந்துட்டு அவரும் ஸ்பியர் வந்து பயன்படுத்துவார். அண்ட் கோல்டுபர்க் உங்களுக்கே தெரியும் ஸ்பியரில் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பியர் வர்சஸ் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிபுலேஷனோட கூட இந்த மேட்ச் நடத்தலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு கோல்டுபர்க் அவர் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாடினார்னா குந்தர், அப்படி இல்லைனா பிரான் பிரேக்கர், இவங்களாம் யாராவது ஒருத்தரை தான் வந்துட்டு கோல்டுபர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோல்டுபர்க் அவர்கள் அப்போ ரிட்டையர்மெண்ட் மேட்ச் முடிப்பார் அண்ட் அவர் ரெஸ்லிங் கெரியர் எண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஸோ குறிப்பாக அவர் 2016 திரும்ப ரிட்டர்ன் வந்தார் இல்லையா, அப்போ பிராக் லெஸ்னரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடு போனார். அண்ட் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு மேட்சாவது பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஒரு மேட்ச் வந்துட்டு பெரிய ஈவெண்ட்டில் மட்டும் கலந்துக்கினார். ஸோ இப்போதைக்கு ஆல் ஓவராக எனக்கு ரெஸ்லிங்லேருந்தே நான் எண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்றது கோல்டுபர்க் வந்துட்டு இந்த வருஷம் 2025 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்துட்டு நிறைய நல்ல நல்ல மேட்சஸ், பெரிய பெரிய லெஜெண்டரி மேட்சஸ் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 டபிள்யூடபிள்யூ தர தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோல்டுபர்க்கோட ரிட்டையர்மெண்ட் ஆப்பனண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த ஒரு ஆப்பனண்ட் இருந்தாலும் அவங்க பேர் என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.